அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், உசைன் மன்பாயி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் என்ற தலைப்பில் அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ஒரு வீடியோவை ஒரு சிலர் முகநூலிலே பதிவு செய்திருந்தார்கள். அந்த வீடியோவிலே அவர் குறிப்பிடுகின்ற பல விஷயங்களுக்கு நாங்கள் நமது தரப்பினுடைய பதில்களை வழங்கி வருகிறோம். அந்த வீடியோவிலே முரண்பாடுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், முரண்பாடுகளை நாங்கள் நீக்கி தெளிவு பெறக்கூடாது என்ற கருத்திலே அவர் பேசிய விஷயத்திற்கு மார்க்க ரீதியான விளக்கங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போன்று யுஹையலு இலைஹி என்பது பைத்தியத்தை குறிக்காது என்று அவர் சொன்ன விஷயத்திற்கு யுஹையலு இலைஹி என்பது கான யுஹையலு இலைஹி என்று மாறுகின்ற நேரத்தில் அது ஒரு விதமான மனநோயை குறிக்கிறது என்பதை குர்ஆன் சுன்னாவில் இருந்தும் மருத்துவ துறையிலிருந்தும் நாம் விளக்கம் சொல்லி தெளிவான ஆதாரங்களுடன் அதை நிரூபித்து இருக்கின்றோம். அடுத்ததாக, இந்த சூனியத்திலே துணை சாதனம் என்னவென்பதை தெரியாமல், துணை சாதனம் இல்லாமல் பிறருக்கு தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தினால் அது இணை கற்பித்தல் ஆகுமா என்று அவர் வைத்த அறிவு குறைவான வாதங்களுக்கு நாம் நமது தரப்பிலிருந்து தெளிவான விளக்கங்களை சொல்லி, துணை சாதனம் இல்லாமல் ஒருவர் பிறரொருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது எவ்வாறு இணை கற்பித்தல் ஆகுகிறது என்பதை நாம் நிரூபித்தோம். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால், சூனியத்தை இவர்கள் மறுக்கிறார்கள், சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தஜ்ஜாலுடைய விஷயத்தை இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, புத்தகம் எல்லாம் வெளியிடுறாங்க. தஜ்ஜாலுடைய விஷயத்தை எந்த அடிப்படையில நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், எந்த அடிப்படையில நீங்க அதை சரி காண்றீங்க? அல்லாஹ் நாடினால் தஜ்ஜால் மூலம் பல அற்புதங்களை நிகழ்த்துகிறானே, வானத்திற்கு கட்டளையிட்டு மழையை பொழிய வைக்கின்றானே, பூமியை செழிக்க செய்ய வைக்கின்றானே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்துகிறானே, அதை ஏற்றுக்கொண்ட நீங்க எப்படி சூனியத்தை மறுக்கிறீங்க? சூனியத்திற்கு அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் என்பதை எவ்வாறு நீங்கள் மறுக்க முடியும் என்ற ஒரு பிரம்மாண்டமான வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்ப நாம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், சூனியத்தினால் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும். இது எந்த அடிப்படையில்? அல்லாஹ் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் நாடினால். அப்ப என்ன சொல்றான்? சூனியக்காரன் அல்லாஹ்வா வச்சிட்டீங்களா? சூனியக்காரன் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்களா? எதுவுமே இல்லாமல் தஜ்ஜாலினுடைய விஷயம் எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும்? ஆனால் தஜ்ஜாலினுடைய விஷயத்தில் இவங்க புத்தகம் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? தஜ்ஜால் சஹீஹான ஹதீஸ்ல வருது, அவன் மழை பொழிய வைப்பான், தஜ்ஜால் விவசாயத்தை செழிக்க வைப்பான், தஜ்ஜால் மனிதர்களை கொன்று உயிர்ப்பிக்க வைப்பான். என்னடா சொல்ற? இது சூனியத்திற்கு முரண்படுதா? நீ சூனியத்தை எப்படி அணுகினாயோ, நீ நியாயமானவனாக இருந்தால் அதே அனுபவத்தை தான் இங்க நீ காமிக்கணும். இல்ல, அல்லாஹ் ஒரு மட்டும் தான் ஆற்றல் அவனுக்கு கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒரு முறை மற்றவர்களுக்கு அல்லாஹ் பகிர்ந்து கொள்வானா? அப்ப அல்லாஹ் தனதா எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ்வின் துணையோடி அல்லாஹ் தான் அதை செய்கிறான். இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் யார் வழிகெடுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சோதனையை வைக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூனியக்காரனுக்கு ஏன் அல்லாஹ் தான் செய்கிறான். இந்த விஷயத்துல உசைன் மன்பாயி என்பவருக்கும் இவரை சார்ந்த சலஃபுகளுக்கும் நிறைய குழப்பம் இருக்கிறது நமக்கு தெரியும். சலஃபுகளுக்கு இது சம்பந்தமாக தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லை, தெளிவான ஒரு விளக்கமும் இல்லை. தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுக்கிறான் என்று சொன்னா சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுக்க மாட்டானா என்பதுதான் இவர்களுடைய வாதத்தின் அடிப்படையாக இருக்கிறது. தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுக்கிறான் என்று சொன்னா, அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான அனுமதியை வழங்குகிறான் என்று சொன்னால், அதை நாங்கள் வைத்துக் கொண்டே சூனியக்காரர்களுக்கும் எந்த ஒரு துணை சாதனமும் இல்லாமல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனுமதியை, ஆற்றலை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்றுதானே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சலஃபுகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இவர்களுக்கு தௌஹீதினுடைய அடிப்படையே தெரியாது என்பது
இந்த வாதத்தின் மூலம் மிக தெளிவாக வெளிப்படுகிறது. என்ன இவங்க விளங்குறாங்க? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை செய்வதற்கு ஆற்றலை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னா, அது இனிமேல் தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அனுமதியின் மூலம் அந்த ஆற்றலை அற்புதங்கள் செய்வதற்காக வழங்கப் போகிறானா? இல்லை. தஜ்ஜாலுக்கு அற்புதங்களை நிகழ்த்தும் ஆற்றலை அல்லாஹ் நாடிவிட்டான். அல்லாஹ் எதையெல்லாம் அற்புதங்களாக தஜ்ஜால் மூலம் நிகழும் என்பதை அல்லாஹ்வின் தூதரூடாக நமக்கு அறிவித்து விட்டான். எது அல்லாஹ் தஆலா நாடிவிட்டான் என்று நமக்கு அறிவித்து விட்டானோ அதை அப்படியே நம்புவதுதானே ஈமான், அப்படியே ஏற்றுக்கொள்வதுதானே தௌஹீத். அந்த விஷயத்துல இனிமேல் அல்லாஹ் நாடுவானா, இனிமேல் அல்லாஹ் தஜ்ஜாலுக்கு நாடாமல் இருப்பானா என்று சர்ச்சை செய்வோமேயானால், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அற்புதங்கள் செய்வதற்கு நாடிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன விஷயத்தை முழுமையாக நம்பாததை போன்று ஆகிவிடுகிறதே. இதை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தஜ்ஜால் விஷயத்துல சில விஷயங்களை நாடிவிட்டான். அந்த விஷயங்கள் நிகழும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் மூலமாக அறிவித்து விட்டார். எதை அல்லாஹ் முன்கூட்டியே நாடிவிட்டு தீர்மானித்து விட்டு எதிர்காலத்தில் இப்படித்தான் அது நிகழும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டானோ, அந்த விஷயத்துல போய் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அது அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்று கூறுவது எப்படி இருக்குது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை முழுமையாக நாங்கள் நம்பவில்லை என்ற ஒரு கருத்தை அது தருகிறது. அல்லாஹ்வே சொல்லிட்டா இது நடந்துரும், இப்படிதான் ஆகிரும். தன்னுடைய தூதர் மூலம் அதை வெளிப்படுத்தி விட்ட பிறகு மூமின் ஒருவர் வந்து அப்படி அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள், ஆனாலும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்றா அதுல சந்தேகம் கொண்டு பேசுற மாதிரி இல்ல இருக்குது. அந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நாட வேண்டும் என்று ஏதாவது விதி இருக்குதா? இல்லை. ஏற்கனவே அல்லாஹ் தீர்மானித்து விட்ட ஒரு விஷயத்துல, ஏற்கனவே அல்லாஹ்வின் தூதரூடாக அறிவித்த ஒரு விஷயத்துல மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்று கேள்வி எழுப்புவதற்கோ யோசிப்பதற்கோ எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு ஆற்றல் ஒன்றை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அந்த ஆற்றல் உண்டு என்று ஈமான் கொள்வது தானுங்க தௌஹீது. அந்த தௌஹீது சலஃபுகளிடம் இல்லை. அல்லாஹ்வே ஒருத்தனுக்கு நான் இந்த ஆற்றலை கொடுத்து விட்டேன் என்று அறிவித்து விட்டால் அது அவனுக்கு இருக்கிறதா நம்புறதுதான் தௌஹீது. இந்த மாதிரி நிலையில் சூனியக்காரர்களை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா? சூனியக்காரர்களுக்கு இந்த தன்மை இருக்கிறது, இந்த ஆற்றல் இருக்கிறது. சூனியக்காரர்களுக்கு தான் நினைத்தவருக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வாகிய நான் வழங்கிவிட்டேன், அதை நான் நாடிவிட்டேன், நான் தீர்மானித்து விட்டேன். சூனியக்காரனை தான் நினைத்தவர்களுக்கெல்லாம் துணை சாதனம் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நான் டிசைன் செய்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலேயோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மொழிகளிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்களா? இல்லை. அப்ப எப்படி சூனியக்காரனை கொண்டு போய் நீங்க தஜ்ஜாலோட ஒப்பிட்டு பேசுவீங்க? ஒப்பிட்டு பேசலாமா? இதை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தா, ஷைத்தானுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றலும் ஷைத்தான் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வாறு நாடி இருக்கிறான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டாலே இந்த தஜ்ஜால் மேட்டர் என்னது, சூனியக்காரன் மேட்டர் என்னன்றது தெளிவாக தெரிந்துவிடும். ஷைத்தானுடைய விஷயத்தை நாங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? ஷைத்தானுக்கு மனிதர்களை வழி கெடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நாடிவிட்டான், அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா ஷைத்தானை எவ்வாறு டிசைன் பண்ணி இருக்கிறான் என்று சொன்னா, மனிதர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் ஊடுருவி மனிதனுடைய உள்ளங்களில் எல்லாம் ஊடுருவி தீய எண்ணங்களை ஏற்படுத்தி மனிதர்களை வழி கெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக ஷைத்தானுக்கு அல்லாஹ் நாடிவிட்டான். இதை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது 15வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கால ரப்பி ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், மறுமையில் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் அளிக்க வேண்டும் என்று ஷைத்தான் இறைவனிடம் கோரிய போது, கால ஃபஇன்னக மினல் முன்தரீன் இலா யௌமில் வக்தில் மஅலூம், நீ அறியப்பட்ட ஒரு நேரம் வரைக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டவன் தான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்றான்?
மனிதர்களை முன்னும் பின்னும் வலது புறமும் இடது புறமும் வழிகெடுப்பதற்கு இறைவனிடத்திலே அனுமதியை அவகாசத்தை வேண்டுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அனுமதியையும் அந்த அவகாசத்தையும் ஷைத்தானுக்கு வழங்கிவிட்டான். அப்ப ஷைத்தானுடைய தன்மை இதுதான். அவன் மனிதர்களை வழிகெடுக்க கூடியவன் தான். அதற்கான ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு வழங்கிவிட்டான் என்பதையும் அதை அல்லாஹ் நாடிவிட்டான் என்பதையும் அல்லாஹ் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத் தம். ஷைத்தான் மனிதர்களுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஷைத்தானுக்கு இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்றா இனிமேல் அல்லாஹ் நாடினால் தான் ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பான் என்று யாராவது சொன்னா இது அல்லாஹ் சொன்ன குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸ்களையும் சரியாக புரிந்து கொண்டதாக ஆகிவிடுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்து நான் அதை நாடி விட்டேன், அவனை நான் அந்த லெவலில் தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இனிமேல் தான் அல்லாஹ் நாடினால் ஷைத்தான் வழிகெடுப்பான், அல்லாஹ் நாடாவிட்டால் ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான் என்று சொன்னா நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை சரியா ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியா புரியலன்னு அர்த்தம், ரசூல் அதுக்கு விளக்கமா சொன்னது ஹதீஸை நீங்க சரியா விளங்கலன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை நாடிட்டானண்டா ஆற்றலை கொடுத்துட்டானண்டா அல்லாஹ் குர்ஆன் மூலமாகவோ இறை தூதர் மூலமாகவோ நமக்கு அறிவித்து விட்டானண்டா அது அதே போலதான் நடக்கும். அதற்கு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நாட வேண்டிய அவசியம் இல்லை என்று வருகின்ற நேரத்தில் தஜ்ஜாலையும் ஷைத்தானையும் உதாரணம் காட்டி சூனியக்காரனுக்கு அல்லாஹ் இனி நாடினால் ஆற்றல் கொடுப்பான் என்ற மாதிரி ஒப்பிட்டு பேசுறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடா இருக்குது. சூனியக்காரன் எந்த ஒரு துணை சாதனம் இல்லாமல் பிற மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆற்றல் வழங்கப்பட்டவன் என்பதற்கு ஒரு சிங்கிள் குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஆதாரமா காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஹதீஸையாவது உங்களுக்கு ஆதாரமா காட்ட முடியுமா? எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படி என்றா என்ன விளங்குது? சூனியக்காரனுக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுத்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப சூனியக்காரன் அப்படி டிசைன் பண்ணப்பட்ட ஒருவன் இல்ல. ஏற்கனவே சூனியக்காரனுக்கு அல்லாஹ் தஆலா இன்னென்ன ஆற்றல்களை வழங்கி விட்டான் என்பதை அல்லாஹ் அறிவித்திருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்தால் நீங்கள் தஜ்ஜாலை உதாரணம் காட்டலாம். அப்படி சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவித்திருக்கிறார்களா? இல்லை. அப்ப எப்படி தஜ்ஜாலை நீங்க உதாரணம் காட்டுவீங்க? இனிமேல் இந்த சலஃபு கும்பல் தஜ்ஜால உதாரணம் காட்டுறதுக்கு நினைச்சும் பார்க்க கூடாது. உங்களுக்கு தௌஹீது தெரியாது, உங்களுக்கு அடிப்படை ஏகத்துவம் என்னன்றது தெரியாது, உங்களுக்கு அரபு வார்த்தைகள்ல மாயாஜாலம் போட்டு பேசுறதுக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு இஸ்லாத்துல அகீதா என்னன்னு தெரியல, உங்களுக்கு இஸ்லாத்துல அடிப்படை கொள்கை என்னன்றது தெரியல. உடனடியாக சலஃபுகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? வமாஹும் பிவாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் விருப்பமின்றி அதன் மூலம் அவர்களால் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் தானே அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்துடன் தானே பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. உண்மையிலே இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்களுக்கு இதே பிஇذنில்லாஹ் பயன்படுத்தப்பட்ட வேறு சில வசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பிஇذنில்லாஹ் என்பது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நபிமார்களுடைய அற்புதங்கள் சம்பந்தமாக பேசுகிறான். இந்த நபிமார்களுடைய அற்புதங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற வசனங்களில் எல்லாம் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பமின்றி என்ற அந்த வார்த்தை தொடர்ச்சியாக இடம்பெறும். திருக்குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னா, வமா கான லிரசூலின் ஐயத்திய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பமின்றி ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கேயும் அதே பிஇذنில்லாஹ் தான் வருது. அல்லாஹ்வுடைய அற்புதங்களை நபிமார்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான். இதே போன்று கருத்து தரக்கூடிய இதே அற்புதங்கள் சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் சூரத்து இப்ராஹிம்ல 11வது வசனத்துல இடம்பெறுகிறது.
அதுல நபிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? காலத் லஹும் ருசுலுஹும் இன்னஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். ரசூல்மார்கள் சொன்னார்கள், நாங்களும் உங்களை போன்று மனிதர்கள் தான். வலாக்கின்னல்லாஹ யமுன்னு அலா மை யஷாஉ மின் இபாதிஹி. மாறாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வமா கானலனா அன் நஅதியக்கும் பிசுல்தானின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதற்கும் எங்களால் முடியாது என்று நபிமார்கள் சொன்னதாக வருகிறது. அப்ப என்ன வருது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய விருப்பமின்றி, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அற்புதங்களை நபிமார்களுக்கு நிகழ்த்த முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க இதை எப்படி விளங்கணும் என்று சொன்னா, நபிமார்கள் அற்புதம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்றுதான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அனுமதி என்று சொன்னால், பிஇذنில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை வர வேண்டும் என்று அர்த்தம். உذனுல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அர்த்தம். நபி ஒருவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதான் அந்த அற்புதம் நிகழும். எந்த நபியும் தான் நினைத்த நேரத்தில், நினைத்த நொடியில், நினைத்த அற்புதத்தை செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நபிமார்கள் அற்புதம் செய்வதாக இருந்தால் என்னுடைய விருப்பம் இல்லாமல், அனுமதி இல்லாமல், கட்டளை இல்லாமல் செய்ய முடியாது. நபிமார்களும் அதையே தான் சொல்கிறார்கள். நாங்கள் அற்புதம் நிகழ்த்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை வேண்டும் என்று சொல்கிறார்கள். நினைத்த நேரத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபிமார்களுக்கே வழங்கவில்லை. அப்ப இல்லா பிஇذنில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அற்புதங்கள் செய்வது என்று அர்த்தம். இதை புரிந்து கொள்வதற்காக மூசா நபி மூலம் அல்லாஹ் நிகழ்த்திய அற்புதம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மூசா நபி அவர்கள் ஒரு கைத்தடியை வைத்திருந்தார்கள். இந்த கைத்தடி மூலமாக 4 சந்தர்ப்பங்களில் அற்புதங்கள் நிகழ்ந்தன. அப்ப அந்த 4 சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான்? முதலாவது, தூர்சினா மலையில் அல்லாஹ் மூசா நபியுடன் பேசுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவை உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அவர் சொல்கிறார், காலையா அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கஹு அலைஹா, நான் இதன் மூலம் ஊன்றிக் கொள்வேன், வா உஸ்ஸுபிஹா அலா கனமி, நான் என்னுடைய கால்நடைகளுக்கு இதன் மூலம் இலைகளை பறித்துக் கொள்வேன், இதன் மூலம் எனக்கு இன்னும் பல பயன்கள் உண்டு என்று மூசா நபி சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், கால அல்கிஹா யா மூசா, மூசாவை அதை முன்னாடி போடுங்க என்று சொன்னவுடன் ஃபஅல்காஹா ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, அவர் அந்த கைத்தடியை போட்டார், அது சீரும் பாம்பாக உண்மையாகவே மாறியது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்தில் தூர்சினா மலையில் அல்லாஹ்வுடன் மூசா நபி பேசுகின்ற நேரத்தில் கைத்தடியை வைத்துக் கொண்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கைத்தடியை சாதாரண ஒரு கைத்தடியில் நிலையில் இருந்துதான் புரிந்து கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த கைத்தடிக்கு எப்ப வருகிறதோ, அல்லாஹ் எப்போது மூசா நபிக்கு கைத்தடியை முன்னாடி தூக்கி வீசுங்க, தூக்கி போடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த நேரத்தில் அந்த சாதாரண நிலையில் இருந்த கைத்தடி அற்புதமான ஒரு நிலைக்கு மாறுகிறது. எப்படி அற்புதம் நிகழ்கிறது? அது ஒரு சீரும் பாம்பாக உண்மையாகவே வடிவம் பெறுகிறது. இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வருகின்ற நேரத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு விஷயம் ஒரு அற்புதமாக மாறக்கூடியது நாங்கள் இந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, மூசா நபிக்கும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி நிகழ்ந்தது. அந்த போட்டியின் போதும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கைத்தடி அற்புதமான ஒரு பொருளாக மாறியது. அது எப்படி நடக்குது? அல்லாஹ் சொல்கிறான், வஅவ்ஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக, மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம், மூசாவே உங்களுடைய கைத்தடியை நீங்கள் போடுங்கள், ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன், அப்போது அவர்கள் இட்டு கட்டியதை அந்த கைத்தடி விழுங்கும் என்று நாம் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சாதாரண நிலையில் இருந்த கைத்தடிய அல்லாஹ் தஆலா எப்ப வஹி மூலம் அறிவித்து அதை போடுமாறு மூசா நபிக்கு கட்டளை இடுகின்றானோ, அந்த நேரத்தில் தான் அந்த கைத்தடி அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு பொருளாக மாறி
உண்மையான பாம்பாக மாறி சூனியக்காரர்கள் இட்டு கட்டியதை விழுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறது. இந்த அற்புதம் நிகழ்வதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததா இல்லையா? இப்ப நபிமார்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் அற்புதங்கள் செய்ய முடியுமா? அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே இதே கைத்தடி உண்மையான பாம்பாக மாறியதை பார்த்திருக்கிறார்கள். சூனியக்காரர்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்ட நேரத்தில் மூசா நபியாக தீர்மானம் ஒன்றை எடுத்து உடனடியாக கைத்தடியை போட்டாரா? அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும், கட்டளை வரும் வரைக்கும் காத்திருந்தார்களா? கட்டளை வந்த பிறகுதானே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போட்டார்கள். பிறகுதானே அது பாம்பா மாறிச்சு. அப்ப மூசா நபி என்ன விளங்குறாங்க? நானா இந்த கைத்தடியை போட்டா பாம்பாக மாறாது. அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு நான் கைத்தடியை போட்டால் அப்போதுதான் அது பாம்பாக மாறும். எப்படி அற்புதம் நிகழுது என்று விளங்குதா? அல்லாஹ்வுடைய கட்டளை வராமல் இறைவனுடன் தொடர்பில் இருக்கும் ஒரு நபிக்கே அற்புதத்தை நிகழ்த்த முடியாது. அடுத்ததாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே கைத்தடியை பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்தப்படுது? ஃபிரௌனுடைய ஆட்கள் மூசா நபி அவர்களை அவர்களுடைய சகாக்களையும் துரத்தி வருகிறார்கள். முன்னாடி கடல் இருக்கிறது, பின்னாடி ஃபிரௌனின் படை தாக்குவதற்காக துரத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் என்ன கேட்டார்கள்? ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், இரு கூட்டத்தினர் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகூன், மூசாவே நாங்கள் பிடிக்கப்பட்டு விட்டோம் என்று மூசா நபியின் தோழர்கள் கூறினார்கள். கால கல்லா இன்ன மஹிய ரப்பி சயஹ்தீன், அவ்வாறு இல்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப மூசா நபியிட கைத்தடி இருக்குது, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனின் படை, தன்னுடைய தோழர்கள் வேற உடனடியாக ஏதாவது பண்ணுங்க நாங்க மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லும் பொழுது மூசா நபி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் காத்து கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ் ஒரு வழி காட்டட்டும், என்ன வழி காட்டுவான் என்றது தெரியாது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன்ரிப் பிஅஸாக்கல் பஹர், அப்போது நாம் மூசாவுக்கு அறிவித்தோம், மூசாவே உம்முடைய கைத்தடியால் கடலுக்கு அடிப்பீராக. கடலுக்கு அடிச்ச உடனே ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், அது இரண்டாக பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று இருந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப என்ன நடக்குது? மூசா நபி கைத்தடியை வைத்திருந்தார்கள். இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்த கைத்தடி அற்புதம் நிகழ்த்தி இருந்ததை கண்கூடாக பார்த்த மூசா நபி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய தோழர்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த கைத்தடியை பயன்படுத்தி கடல்ல அடிச்சாரா? அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் காத்திருந்தாரா? கடல் பிளந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதம், நபிமார்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்திற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வர வேண்டும், அதுவரைக்கும் ஒரு நபி காத்திருக்க வேண்டும். இதுதான் அற்புதங்களுடைய நிலை. இதே கைத்தடி அடுத்ததாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துடன் கடல் கடக்க செய்து அவர்கள் ஒரு தேசம் இல்லாமல் நாடோடிகளாக அலைகிறார்கள். அந்த நேரத்தில் தாகத்துக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. மூசா நபியிடம் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி, மூசா நபி அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய சமுதாயத்திற்காக தண்ணீர் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்னல் ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், நாம் சொன்னோம் மூசாவே உமது கைத்தடியால் அந்த பாறைக்கு அடிப்பீராக என்று ஒரு பாறையை காட்டி கைத்தடியால் அடிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனா, அதன் மூலம் 12 நீரூற்றுகள் பீரிட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பாறையை பிளந்து தண்ணீரை வரவழைப்பதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கைத்தடி பயன்படுத்தப்படுகிறது. அவராக பயன்படுத்தினாரா? அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் காத்திருந்தாரா? அல்லாஹ்விடம் தண்ணீருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதானே பாறைக்கு அடித்தார். மூசா நபியாக அந்த பாறைக்கு அடித்திருந்தால் தண்ணீர் பீரிட்டு வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்ப ஒரு அற்புதம் என்றால் எப்படி புரியணும்? நபிமார்கள் அற்புதங்களை அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி கொண்டு வர மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பமின்றி கொண்டு வர மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி கொண்டு வர மாட்டார்கள். அல்லாஹ் நாடினால் தான் நபிமார்கள் அற்புதங்களை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அந்த நாட்டம் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை.
அல்லாஹ்வுடைய ஓர்டர் வரணும். ஓர்டர் வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடன் வஹீயின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபிக்கு அற்புதத்தை நிகழ்த்த முடியும். இப்படித்தானே நபிமார்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நிகழ்ந்தது. இந்த நிலை சூனியக்காரனுக்கு இருக்குதா? சூனியக்காரன் இப்படிதான் அல்லாஹ்வினால் வஹியை பெற்றுக்கொண்டு சூனியத்தை செய்கின்றானா? வமாஹும் பிகாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் விருப்பம் இல்லாமல் இதன் மூலம் அவர்களால் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை சூனியக்காரர்கள் பெற்றுக்கொண்டு பிற மனிதர்களுக்கு துணை சாதனம் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்றுதான் சலஃபுகள் சொல்ல போகிறீர்களா? அப்ப சூனியக்காரர்களுக்கு வஹி வருவதாக சலஃபுகள் நம்புகிறீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடாக போயிடும். சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய இடத்தை கொடுக்க வேணாம் என்று சொன்னா, சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய இடத்தை கொடுத்து நபிமார்களுடைய இடத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு சலஃபுகள் சென்று விட்டீர்களே. சூனியக்காரன் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு சாதாரண மனிதன் கையாளும் வழிமுறைகளில் அவன் பாதிப்பை ஏற்படுத்துவானா இருந்தா இதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா எப்படி அல்லாஹ் ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவானோ அதே போன்று சூனியக்காரனும் அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மூலம் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு இணை கற்பித்தல், எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு. கடைசியில சூனியக்காரனை நபியாக்கிட்டீங்க. சூனியக்காரனுக்கு ஆற்றல் இல்ல, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போவாதீங்க என்று சொன்னா, ஒரு புறம் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் மறுபுறம் என்ன பண்றீங்க? நபிமார்களுடைய இடத்துக்கு கொண்டு போய் சூனியக்காரர்களை வைத்து விட்டீர்கள். இதுதான் இல்லா பிஇذனில்லாஹ்வா? நபிமார்கள் அற்புதம் நிகழ்த்துவதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதான் நிகழ்த்துவார்கள் என்று வந்த பிறகு சூனியக்காரன் எப்படி அற்புதமான காரியங்களை நிகழ்த்துவான்? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் எந்த ஒரு புற சாதனமும் இல்லாமல் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை சூனியக்காரன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னா, இதையும் அல்லாஹ் நாடுவான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை அவனுக்கு வரும் என்றால் வஹி மூலம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான் என்று நீங்கள் அறிவிப்பீர்களா? இதுதான் சலஃபுகளுடைய கொள்கையா? சூனியக்காரனுக்கு வஹி வரும், சூனியக்காரனுக்கும் இறை செய்திகள் வரும். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தும் ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறானோ அது மாதிரி சூனியக்காரனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நீங்கள் அறிவிப்பீர்களா? பகிரங்கமாக சூனியக்காரனுக்கு வஹி வரும் என்று அறிவிப்பீர்களா? உங்களோட கொள்கை என்னன்னு விளங்குதா? உங்களோட கொள்கை இந்த அளவுக்கு உங்களை தடம் புரள செய்து விளங்குதா? அப்ப வமாஹும் பில்வாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ் என்றால் இவங்க சொல்ற அர்த்தம் இதுக்கு கிடையாது. சூனியக்காரனுக்கு புறச்சாதனம் இல்லாமல் ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவானாம், அதை அல்லாஹ் நாடுவானாம் என்ற கருத்தில் அல்லாஹ் சொன்னானா? சொல்லல. மாறாக அல்லாஹ் எப்படி சொல்றான்? இது அல்லாஹ் தஆலா சூனியக்காரனுக்கு இந்த ஆற்றல் வழங்கினதாக அர்த்தம் இல்லை. அப்படி அல்லாஹ் சொன்னதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் சூனியக்காரனுக்கும் அல்லாஹ் கட்டளைகளை இறக்குகிறான், அல்லாஹ் வஹியை இறக்குகிறான் என்ற ஒரு விபரீதமான ஒரு கருத்துக்கு வந்துடும். அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாக போய்விடும். அப்படி என்றா என்னதான் இந்த வசனம் சொல்லுது? வமாஹும் பிலாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வின் விருப்பமின்றி இதன் மூலம் அவர்களால் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்ற இந்த வசனத்தை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? அல்லாஹ் நாடினால் சூனியக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று இந்த வசனத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் விரும்பினால் சூனியக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை நான் வழங்கியுள்ளேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறானா? சொல்லல. இந்த வசனத்தை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இதற்கு திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 80வது வசனம் என்ன மாதிரி சொல்லுதுன்றதை பார்த்தா 202வது வசனத்துல இந்த வமாஹும் பிலாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 6:80 என்ன சொல்லப்படுது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அவர்களுடன் கடுமையான முறையில் தர்க்கம் செய்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹாஜஹு கௌமுஹு, அவருடன் அவருடைய சமுதாயம் தர்க்கம் செய்தார்கள், விவாதம் செய்தார்கள். கால அத்துஹாஜூனி ஃபில்லாஹி, நீங்கள் அல்லாஹ் விஷயத்திலே என்னுடன் தர்க்கம் செய்கிறீர்களா? வகது ஹதானி, அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான். வலா அகாஃபு மா துஸ்ரிகூன பிஹி இல்லா ஐயஷா ரப்பி ஷைஆ,
எனது இறைவன் நாடினாலே தவிர நீங்கள் இணை கற்பிக்க கூடியவைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? நீங்கள் சிறுக்கு செய்யக்கூடியவைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் நீங்க சிறுக்கு செய்யக்கூடிய சிலைகள், நீங்க அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடியவைகள், சிலைகள், போலி தெய்வங்கள் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்ற கருத்தில் தான் இப்ராஹிம் நபி சொன்னார்களா? அந்த குர்ஆன் வசனத்தை அப்படி புரிஞ்சா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளுக்கும் சிறுக்குகளுக்கும் சக்தி இருப்பதாக நம்பினார் என்று ஆகிவிடுமே. இப்ராஹிம் நபி ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? நான் உங்களுடைய இணைகளுக்கு பயப்பட மாட்டேன், இல்லா ஐயஸா ரப்பி செய்யா, எனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுறதா இருந்தா அல்லாஹ் நாடினது நடக்கும், இந்த சிலைகளால் ஒன்றும் எனக்கு பண்ண முடியாது என்று இப்ராஹிம் நபி சொன்னதாக நாங்கள் புரிந்து கொண்டால்தான் இப்ராஹிம் நபி சிறுக்கு செய்ததாக ஒரு விபரீதமான கருத்து வராமல் தௌஹீதின் அடிப்படையில இந்த குர்ஆன் வசனத்தை புரிந்து கொண்டதாக வரும். இப்படித்தானே 202 புரிஞ்சு கொள்ளணும். வமா உம் பிலாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ் என்றா அதன் மூலம் அவர்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் செய்ய முடியாது. அல்லாஹ் எப்படி பிறருக்கு எந்த துணை சாதனமும் இல்லாமல் தீங்கை இழைப்பானோ அதே போன்று தீங்கிழைக்கக்கூடிய சக்தி சூனியக்காரனுக்கும் இல்லை, சூனிய கலைக்கும் இல்லை, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அந்த கலைக்கும் இல்லை. தீங்கு நடக்கிறதா இருந்தா எப்படி நடக்கும்? இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடி ஒரு தீங்கு நடந்தாலே தவிர இந்த சூனியத்தால, இந்த கணவன் மனைவி பிரிக்கிற கலையால அது நடக்காது என்று புரிந்தால்தான் சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லை என்றதாக வரும். அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒருவர் ஒரு பயணம் செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறுகின்ற நேரத்தில் ஒரு பூனை குறுக்கே செல்கிறது. இந்த நேரத்தில் ஒருவர் கூறுகிறார், பயணத்தை நிறுத்திருங்க, இந்த பயணத்தை தொடராதீங்க, உங்களுக்கு கெட்ட சகுனமா இருக்குது என்று சொல்லும் போது அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? இல்லை, நான் இந்த பயணத்தை தொடர்வேன், அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கு இதன் மூலம் எந்த தீங்கும் நடக்காது என்று சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? பூனை குறுக்கே செல்வதனால் எனக்கு எந்த தீங்கும் வராது, தீங்கு என்பது அல்லாஹ் நாடினால் தான் வரும். இப்படிதான் ஒரு தௌஹீத்வாதி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஷ்ரிக் எப்படி புரிஞ்சு கொள்வா? அல்லாஹ் நாடினால் பூனை குறுக்கே சென்றதனால் தீங்கு நடந்துவிடும் என்று ஒரு முஷ்ரிக் நம்புவான். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடிய ஒருவன் கூறுவான். இப்போ சலஃபுகளுடைய சொல் முஷ்ரிக்குடைய ஒரு கூற்று போன்று இருக்கிறதா, ஏகத்துவவாதியுடைய ஒரு கூற்று போன்று இருக்கிறதா? ஒரு முஷ்ரிக் தானே இப்படி சொல்லுவா, பூனை குறுக்க சென்றதனால அல்லாஹ் நாடினால் தீங்கு நடக்கும் என்றால், அல்லாஹ் நாடினால் தீங்கு நடப்பதற்கு அடிப்படையான காரணம் பூனை குறுக்கே சென்றது என்று ஆகிவிட்டது. இது ஒரு முஷ்ரிக்குடைய கொள்கை. இது போலதானங்க 102வது வசனத்துக்கு விளக்கம் சொல்றீங்க. வமா உம் பிலாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ் என்றா இதன் மூலம், சூனியத்தின் மூலம், கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய அந்த கலையின் மூலம் அல்லாஹ் நாடினால் தீங்கு நடக்கும் என்றா அந்த கலை உங்களுக்கு தீங்கிழைக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அந்த சூனியத்தை வச்சிட்டீங்க, கணவன் மனைவியை பிரிக்கிற கலையை கொண்டு வந்து வச்சிட்டீங்க, அதை செய்பவர்கள் சூனியக்காரர்களை கொண்டு வந்து வச்சிட்டீங்க என்று சிறுக்கான ஒரு நிலைப்பாட்டுக்குரிய ஒரு கருத்தாக வருகிறதா இல்லையா? அப்ப இதெல்லாம் நாங்க சொல்றோம், சரியா புரியுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியுது இல்லைன்றது தெரியும், நீங்க சரியா ஒன்றும் விளங்குறது இல்லைன்னு தெரியும். நான் மிக திறந்த மனதோடு சொல்கிறேன், இந்த சலஃபு ஆலிம்கள், உங்களுடைய கிபாருல் உலமாக்கள் எல்லாமே தயவு செய்து தௌஹீத் என்பதை என்னவென்று அறிஞர் பிஜே அவர்களிடம் சென்று கால்களை சம்மானம் கொட்டி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நீங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு தௌஹீதுல ஆபாத்தா கூட தெரியல, உங்களுக்கு அடிப்படையான ஏகத்துவம் என்னன்றதே தெரியல. நீங்க வெக்கப்பட வேண்டியது இல்ல, மார்க்கத்துல தெரியாததை படிச்சு கொள்ளலாம் தானே. ஏகத்துவத்துல எதுவுமே தெரியாம அல்லாஹ் நாடினால் பாதிப்பு நடக்கும் உங்களோட கொள்கை. இந்த வாசலை திறந்தா எங்க போயிட்டு நிக்கும்? அல்லாஹ் நாடினால் பாதிப்பு நடக்கும் என்ற வாசலை திறந்து வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது எங்க போயிட்டு நிக்கும் தெரியுமா? தர்கா வழிபாடுகளில் இருப்பவன்
அவனும் இதை தானங்க சொல்றான். அவுலியாக்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்? அப்படியெல்லாம் ஆற்றல் இல்ல, அவுலியாக்களுக்கெல்லாம் அந்த சக்தி இல்ல, மரணித்தவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி இல்ல என்று நாங்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் நாடினால் அவுலியாக்களுக்கு அந்த ஆற்றல் ஏற்படும். சக்தி இல்லதான், அல்லாஹ் நாடினால் நடக்குமா இல்லையா? அல்லாஹ் நாடினால் அந்த சக்தி அவர்களுக்கு வருமா இல்லையா? அல்லாஹ் நாடினால் அவுலியாக்கள் உதவி செய்வார்களா இல்லையா? அல்லாஹ் நாடினால் மரணித்தவர்கள் பேசுவார்களா இல்லையா? அல்லாஹ் நாடினால் மரணித்தவர்கள் நன்மை செய்வார்களா இல்லையா? அல்லாஹ் நாடினால் மரணித்தவர்கள் தீங்கு செய்வார்களா இல்லையா? அல்லாஹ் நாடினால் என்ற கன்செப்ட போட்டுதானுங்க தர்கா வழிபாடுக்காரே, கபறுகளை வணங்கக்கூடியவன் தன்னுடைய வழிகட்ட சிறுக்கான கொள்கையை ஆதரித்துக் கொண்டிருந்தான், இதுவரைக்கும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடினால் என்ற இந்த கன்செப்ட சரியா புரிஞ்சவன் தௌஹீத்வாதி. அல்லாஹ் எதுக்கு நாடி விட்டானோ, அதை எதற்கு தீர்மானித்து விட்டானோ அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நாடுவதாக சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தையே என்னன்னு புரியலன்னு அர்த்தம். எதற்கு அல்லாஹ் நாட மாட்டானோ அதற்கும் அல்லாஹ் நாடுவான் என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் அவன் சிறுக்கான கொள்கையில இன்னும் வழிகட்டு கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். எப்படி சொல்றோம்? ஒருத்தன் சொல்கிறான் அல்லாஹ் நாடினால் உறங்குவான், அல்லாஹ் நாடினால் குழந்தைகளை பெற்றுக் கொள்வான், எதெல்லாம் அல்லாஹ்க்கு பலவீனம் என்று சொல்லி தனக்கு இது ஆகாது என்று அல்லாஹ் ஆக்கிட்டானோ அதை அல்லாஹ் நாடினால் அவனுக்கு நடக்கும், அல்லாஹ் நாடினால் அவனுக்கு அது செய்யலாம் என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இவன் சரியா புரியலன்னு அர்த்தம். கபரை வணங்கக்கூடியவர்கள் அவுலியாக்களுக்கு ஆற்றல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்றாங்களே, அவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொன்னோம்? மரணித்தவர்களால் நன்மையும் தீமையும் செய்ய முடியாது, செவியேற்க முடியாது, பதிலளிக்க முடியாது, உதவி புரிய முடியாது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அல்லாஹ் நாடி விட்டான். அல்லாஹ் எதை நாடி விட்டானோ, தான் நாடி விட்டான் எதை என்பதை எல்லாம் தூதர் மூலமாக எதை அறிவித்து விட்டானோ அந்த விஷயங்களில் நீ மீண்டும் அல்லாஹ் அந்த நாடிதான் செய்வான் என்று சொல்வாயானால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அல்லாஹ் எதை முடிவு செஞ்சிட்டான் என்று அறிவிச்சானோ அதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை என்று சொல்ல வர்றீங்க. இதானே அர்த்தம்? அப்ப அல்லாஹ் தனக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்லிட்டான், உறக்கம் இல்லான்ட்டான், மனைவிகள் இல்லான்ட்டான், பிள்ளைகள் இல்லான்ட்டான். அல்லாஹ்க்கு பலவீனமான எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் நாடினால் பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்வான்டா, அல்லாஹ் நாடினால் மனைவிமார்களை ஏற்படுத்திக் கொள்வான்டா, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்க்கு உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வான்டா. இவன் அல்லாஹ் எதை நாடி விட்டான் என்று சொல்லிவிட்டானோ அதை ஒழுங்கா ஈமான் கொள்ளல் அர்த்தம். அல்லாஹ் நாடினால் என்ற இந்த வார்த்தையை வைத்து வழிகேட்டின் உச்சத்துக்கே நீங்கள் சென்றுள்ளீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் நாடினால் என்றதை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இதன் மூலம் சலஃபுகள் எந்த அளவுக்கு அக்கீதாவிலே பாலர் வகுப்பில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்க அரபுலதான் காரியம் சாதிப்பவர்களாக உங்களை காட்டிக் கொள்வீர்கள். உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லை, இஸ்லாத்துல அடிப்படை கல்வி இல்லை, இஸ்லாத்துல அடிப்படை அக்கீதா உங்களுக்கு இல்லை, இஸ்லாத்துல அடிப்படை தௌஹீத் உங்களிடமிருந்து சென்று விட்டது. இந்த சூனியக்காரனுக்கு அல்லாஹ் நாடினால் ஆற்றல் வரும் என்று நீங்கள் எப்பெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கும் இந்த தௌஹீதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிவிட்டது. நீங்கள்லாம் உங்களை தௌஹீத்வாதிகள் எல்லாம் சொல்லிக் கொள்ள வேணாம். இந்த கொள்கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முஷ்ரிக்குகள் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை புரிந்து கொள்வதில் மிகவும் பலவீனப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க என்று ஆகிவிடும். அடுத்ததாக இது தொடர்புடைய இன்னொரு செய்தியும் பரவுது. முஜாஹித் என்பவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் நாடினாலே தவிர சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அப்படிதான் நாங்க நம்புறோம். அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹ் நாடினாலே தவிர சூனியத்தால யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்பட்ட பாதிப்பு நிகழலாம் என்று வசனம் சொல்லுது. இந்த வமாஹும் பிவாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்றதா இருந்தா நீங்க 58வது அத்தியாயத்துல 10வது வசனத்தை பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான். நஜ்வா என்பது ரகசியம் என்பது ஷைத்தானிடமிருந்து நிகழக்கூடிய ஒன்று. லியஹ்சுனல்லதீன ஆமனு, மூமின்களை கவலைப்படுத்துவதற்காக, வலைஸ பிலாரிஹிம் ஷைஆ இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல்
அவனால் அவர்களுக்கு சிறிதளவும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த இடத்திலும் இந்த ரகசியம் மூலமாக ஷைத்தான் மூமின்களை கவலையடைய செய்கிறான். ரகசியம் என்பது ஷைத்தானிடமிருந்து நிகழக்கூடிய ஒன்று. அதன் மூலம் மூமின்களுக்கு கவலை ஏற்படுகிறது. ஷைத்தான் இந்த ரகசியத்தை ஏற்படுத்தி மூமின்களை கவலைப்படுத்த நினைத்தாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர அது நடக்காது. அந்த கவலை மூலம் பாதிப்பு ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அல்லாஹ் நாடினால் இந்த ரகசியத்தின் மூலம் கவலை ஏற்படுத்தலாம் என்று சொல்கிறானா இல்லையா? அப்ப இப்படிதானே நாங்க அந்த வசனத்தையும் புரிஞ்சு கொள்ளணும் என்ற மாதிரி முஜாஹித் என்பவர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு இந்த வாதத்துக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? ரெண்டாவது வாதத்துல என்ன தெரியுமா? இதுல இறைவன் நாடினாலே தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்ற வாசகம் வருது. இந்த வாசகத்தை புரிஞ்சு கொடுத்துக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் பாருங்க. சூரா முஜாதிலா 10வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான். ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தானிடமிருந்து ஏற்படுவது. லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அதன் மூலம் முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ரகசியம் பேசுகிற சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறான். ரெண்டு பேர் பேசிக்கின்றதா மூணாவது மூமின் என்ன செய்வான்? கவலைப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனுக்கு அது தொந்தரவாய்க்கும் என்று சொன்னார்கள். இதுக்காக வேண்டி தான் ஷைத்தான் இந்த ரகசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலைஸ பிதார்ரிஹிம் ஷைஆ. ஷைத்தானால் இந்த ரகசியத்தின் மூலம் எந்த பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர. அப்ப ரகசியம் கவலை ஏற்படுத்தாதா? ரகசியத்தால பாதிப்பு வராதா? ஏன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதானே பாதிப்பு ஏற்படுத்தலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியே நம்ம அதை விளங்குவோம். கவலை ரகசியம் பேசினா கவலை வரும். இறைவன் நாடினால். இறைவன் நாடாம எல்லாருக்குமே அந்த கவலை என்ன செய்ய முடியாது? ஏற்படுத்த முடியாது என்றுதான் விளங்கணும். ஃபல்யதவக்கலில் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். தவக்குல் செய்கிற மூமின்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. அதை இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதே மாதிரி புரிஞ்சுக்கொள்றீங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பாதிப்பை இறைவன் நாடினால் ஏற்படுத்த முடியும். நேரடியா குர்ஆன் வசனம் சொல்லுது. இந்த கவலைக்கும் ஷைத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ரகசியம் பேசுவதன் மூலமாக மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் நினைக்கிறான். இந்த கவலை ஏற்படுத்துறதுக்கும் ஷைத்தானுக்கு எல்லாம் எந்த சம்பந்தமும் இல்ல. கவலை ஏற்படுத்துறது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் நாடினால் ஒருத்தனுக்கு கவலையை ஏற்படுத்துவான், அல்லாஹ் நாடினால் கவலையை ஏற்படுத்தாம விடுவான். இந்த ரகசியத்தின் மூலம் ஷைத்தானால் மூமின்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. ரகசியம் பேசுவதன் மூலம் மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துறதெல்லாம் அல்லாஹ் புறத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒன்றே தவிர ஷைத்தானால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் இந்த இடத்துலயும் சொல்றான். இப்படித்தானே இந்த வாசகத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்படி புரியாம சிறுக்குக்கு இடம் கொடுக்கிற மாதிரி நீங்க புரிஞ்சு கொள்ள முடியுமா? மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துவது ஷைத்தான் செய்யற வேலையா? துக்கத்தை ஏற்படுத்துவது, சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ் செய்யும் வேலை. ஒருவனை சந்தோஷமாக வைக்க வேண்டுமா, கவலையாக வைக்க வேண்டுமா, அது அல்லாஹ் தான் செய்வான். அல்லாஹ்வுடைய ஆற்றலால் நடக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு ஷைத்தானுக்கு எந்த தொடர்பும் இல்ல. ரகசியம் பேசுவதால மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துறதுக்குரிய சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனால் அந்த ரகசியத்தின் மூலமாக மூமின்களுக்கு கவலை ஏற்படுவதும் கவலை ஏற்படாமல் இருப்பதும் யார் தீர்மானிப்பது? அல்லாஹ் தீர்மானிப்பது. இந்த வசனத்தை எப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும் என்றோம். சிறுக்கான கருத்துக்கு நீங்க ஏன் புரிஞ்சு கொள்றீங்க? அப்ப ஷைத்தான் தான் மனிதர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறான், ஷைத்தான் தான் மனிதர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான். அந்த ஆற்றல் ஷைத்தானுக்கு தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்ன? மனிதர்களை வழி தவறச் செய்வது, மனிதர்களை வழி கெடுப்பது, நேரான வழியில் குறுக்க அமர்வது. அல்லது யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ். மனிதர்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணத்தை அவன் ஏற்படுத்துவான். தீய எண்ணம் ஏற்படுத்துறது தான் வேலை. ஒருத்தனுக்கு கவலை ஏற்படுத்துறது, சந்தோஷத்தை ஏற்படுத்துறது யாருடைய வேலை? அது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுக்கல. ஷைத்தான் மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அது நடக்குமா? நடக்காது. ரகசியம் பேசுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு மூமின்களை கவலை அடைய செய்யக்கூடிய காரியத்தை ஷைத்தான் நிகழ்த்தினாலும் மூமின்களுக்கு கவலை ஏற்படுத்துவதும் மூமின்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் ஷைத்தானால் நிகழாது. அது யாரால் நிகழும்? அல்லாஹ்வால் தான் நிகழும். இப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி 680 வசனம். 680 எப்படி புரிஞ்சு கொள்வீங்க? 6வது அத்தியாயத்துல 80வது வசனம் இதே மாதிரி தானே வருது. வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா யஸா ரப்பி ஷையா.
இதே தான் கேட்கிறோம். அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய சிலைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்றார். அப்ப அல்லாஹ் நாடினால் சிலைகளுக்கு அஞ்சக்கூடிய நிலை உருவாகுமா? இப்ராஹிம் நபியவே சிலைகள் அச்சுறுத்துமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தையே சிலைகள் பயங்காட்டுமா, பயமுறுத்துமா? அல்லாஹ் நாடினாலே தவிர உங்களுடைய சிலைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்றார். அல்லாஹ் நாடினால் சிலைகளுக்கு அஞ்சிருவேன் என்ற ஒரு நிலை ஏற்படுமா? தௌஹீதின் அடிப்படையில் இருந்து வசனங்களை அணுகுங்கள். ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருந்து வசனங்களை அணுகுங்கள். நீங்க அந்த இடத்தை விட்டு தடம் புரண்டுட்டீங்க. அதனால் தௌஹீதின் அடிப்படையில இருந்து வசனங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. இதே போன்ற கருத்து தரக்கூடிய இதே போன்ற நடையில் உள்ள குர்ஆன் வசனங்கள் ஏராளமா இருக்குது. 7வது அத்தியாயத்தில் 188வது வசனம் என்ன சொல்கிறது? குல் நபியே சொல்லுங்கள், லா அம்லிகு லினஃப்ஸி நஃபஅன் வலா லர்ரா, எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் படைத்தவன் அல்ல, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்துல 10வது அத்தியாயத்துல 49வது வசனமும் வருகிறது. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபிக்கு நன்மை செய்து கொள்வதாக இருந்தாலும் நபிக்கே தீங்கு செய்து கொள்வதாக இருந்தாலும் நபி அதிகாரம் படைத்தவர் அல்ல, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் நாடினால் நபி தானாகவே தனக்கு நன்மை செய்து கொள்வாரா? அல்லாஹ் நாடினால் நபி தானாகவே தனக்கு தீமை செய்து கொள்வாரா? ஒருவருக்கு நன்மை செய்யும் அதிகாரமும் தீங்கிழைக்கும் அதிகாரமும் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வை தவிர யாராலும் யாருக்கும் நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது. தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், யதுஉ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வலா யன்ஃபஉ. 22வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அன்றி தனக்கு தீங்கிழைக்காததையும் பயனளிக்காததையும் அவன் அழைக்கின்றான். அல்லாஹ் அல்லாதவர்களால் ஒருவனுக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான். ஒருவனுக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் செய்யணும். அல்லாஹ்வை விட்டுட்டு ஒருவனுக்கு நன்மை செய்ய முடியாத தீமை செய்ய முடியாத ஒன்றை அழைப்பதாக இருந்தால் அதை வழிகேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நன்மை செய்யும் அதிகாரம் தீமை செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு தான் இருக்குது. நானாக எனக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமா? நானாக எனக்கு தீங்கிழைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இதே போன்று அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் சொல்கிறான், குல் அத்தஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யம்லிகு லக்கும் லர்ரம் வலா நஃபா. உங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நன்மையும் தீமையும் செய்ய முடியாது என்று இந்த வசனங்கள் கூறுகின்றனவா இல்லையா? இதுதான் தௌஹீத், இதுதான் அடிப்படை. அப்ப எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள முடியுமா? எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நாடினாலே தவிர தனக்கே நன்மையும் தீங்கும் செய்வதற்கு நான் அதிகாரம் படைத்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் நாடினால் நபிகள் நாயகம் தனக்குத்தானே நன்மையும் தீமையும் செய்து கொள்ள அதிகாரம் படைத்தவர்களா? இப்படிதான் அல்லாஹ் நாடினால் என்பதை புரிவீர்களா? முஜாஹித் என்பவர் எந்த அளவுக்கு ஆய்வில்லாத, இஸ்லாத்தின் அடிப்படையில் தெளிவில்லாத, இஸ்லாமிய அகீதாவை புரிந்து கொள்ளாத, இஸ்லாமிய அடிப்படையில் பாடசாலை நிலையில் இருப்பவர் என்பது இந்த வசனத்துக்கு இவர் கொடுக்கும் விளக்கத்திலிருந்து விளங்குதா இல்லையா? அப்ப ரகசியம் என்பதன் ஊடாக கவலை ஏற்படுத்துவது அல்லாஹ் நாடினவனுக்கு அல்லாஹ் நடத்துவானே தவிர சைத்தான்களெல்லாம் செய்ய முடியாது. இப்படித்தானே புரிஞ்சுக்கொள்ளணும். அக்கீதா அடிப்படையில புரிஞ்சு கொள்ளணும். அக்கீதாவை நிலைநிறுத்துற வசனங்களை எல்லாம் சிறுக்குக்கு ஆதரவான வசனங்களாக அந்த கருத்துடைய சொற்றொடர்களை மாத்தி இவங்க சொல்ற மாதிரி கருத்து தரக்கூடிய வசன அமைப்பு இருந்தாலும் அந்த வசனங்களை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இஸ்லாமிய அடிப்படையில இருந்து புரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையிலிருந்து புரிஞ்சு கொள்ளாம சிறுக்குக்கு ஆதரவாகவே இந்த வசனங்களை புரிய செல்வதனாலதான் இவர்களுடைய நிலை சிறுக்கான நிலையாக மாறிவிட்டது. இதனாலதானே இவங்களை முஷ்ரிக்குகள் என்கிறோம். இதனாலதான் இவங்க அல்லாஹ்க்கு இணை கற்பித்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் கேட்கிறார், அல்லாஹ் தஆலா சூனியக்காரனுக்கு நாடவே மாட்டான் என்று சொல்லி இருக்கிறானா அப்படி என்று கேட்கிறார்.
அல்லது இறைவன் நாட மாட்டான் அப்படி சொல்லுங்க. சூனியத்துக்கு என்னது இறைவன் நாடவே மாட்டான், ஒரு நாள் என்னது இதுக்கு நாடவே மாட்டான் அப்படி சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா உலகத்துல எல்லாத்துக்கும் நாடக்கூடிய சக்தி இறைவன் இருக்குது. நாடுவானா இல்லைன்றது அவன் கையில் உள்ள விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா நேரடியா சொல்றான் வமா ஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இறைவன் எங்கேயாவது சொல்லி இருந்தால் ஓகே, நான் இந்த விஷயத்தை நாட மாட்டேன், மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், என் அனுமதியை கொண்டே தவிர அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. நினைச்ச மாத்திரத்துல நீங்க சூனியம், ஏன்னா அப்படி நம்பினாங்க மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை சூனியக்காரர்களை பத்தி நம்பிக்கை எப்படின்னா, சூனியம் என்றது நினைச்சத்தை செய்யும் என்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. விளங்கிட்டா, எதை எடுத்தாலும் சூனியம் தான். எதை எடுத்த சுலைமான் பறந்தாலும் சூனியம், கள்ள புலந்து ஒட்டகம் வந்தாலும் சூனியம், சந்திரன் ரெண்டா புலந்தாலும் சூனியம், எதை எடுத்தாலும் சூனியம் நம்பிக்கை கொண்டிருந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றேன், என் அனுமதி கொண்டுதான் அப்பா சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்தலாம், நினைச்ச மாதிரி எல்லாம் சூனியக்காரன் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றான். அப்படித்தான் நம்ம சொல்றோம். சூனியக்கார் அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான், அவர்கள் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். அந்த பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் என்பது மூட்டி விடுறதல்ல. அப்படின்னா நான் நீங்க எல்லாம் சூனியக்காரன் அந்த மாதிரி நடந்து சொன்னா, நம்ம தெரியாம தவறாம அப்படி பேசிட்டோம்னா சூனியக்காரன் அர்த்தமாயிரும். எங்களை எல்லாம் சூனியக்காரன் கூப்பிட்டு செஞ்சுட்டா சிறுக்கு செஞ்சுட்டான்னு சொல்ல வேண்டிய ஏற்படும். யாராவது ஏதாவது பேசி கடன் மனைகள்ல பிரிவு ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னா அவன் சூனியக்காரன் சொல்ல வேண்டிய ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூனியக்காரனுக்கு நாடி இருப்பதாக எங்க சொல்லி இருக்கிறான்? சூனியக்காரனுக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த விதத்தில் பிறருக்கு துரச்சாதனம் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆற்றல் வழங்கப்பட்டவர்கள் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்க சொல்லி இருக்கின்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொல்லி இருக்கிறார்கள்? எங்கேயும் வரல. நீங்களாக அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானான்னு கேட்டா, அல்லாஹுவை போன்று யாரும் செயல்பட மாட்டார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ் இயங்குவதை போன்று அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்ட எவரும் எதுவும் இல்லை. இதுதான் அக்கீதா. உங்களுக்கு அக்கீதால தெளிவில்லைன்றது விளங்குதா இல்லையா? நீங்க இஸ்லாத்தின் அடிப்படையில புரிதல் இல்லைன்றது விளங்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டவனாக ஒரு மனிதன் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டதாக ஒரு பொருள் இருக்காது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எதுவும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டதாக இருக்காது. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை அக்கீதா, தௌஹீதுடைய அடிப்படை. முஜாஹித் நீங்களாம் தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு அடிப்படை இஸ்லாத்துல விளக்கங்கள் இல்லை. முஜாஹித் உட்பட, இந்த முர்ஷித் அப்பாசி உட்பட, ஹுசைன் மன்பை உட்பட சலஃப்ல பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறிஞர் பீஜ கிட்ட போய் தௌஹீத படிங்க, எது தௌஹீத்ன்றது உங்களுக்கு விளங்கும். நீங்க எல்லாம் தௌஹீத சரியா படிக்கவே இல்லை. தௌஹீதுடைய அடிப்படை உங்களுக்கு தெரியல. தௌஹீத் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியல. நீங்க தௌஹீத் என்ற போர்வையில் பசுத்தோல் போத்திய புலிகளாக மக்கள் மத்தியிலே நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான தௌஹீத் உங்களுடைய தரப்பில் இல்லை என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக நிரூபணமாகிறது. 40 ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சார களத்திலே இஸ்லாத்தின் அடிப்படை அக்கு வேறாக ஆணி வேறாக துல்லியமாக அல்லாஹ்வுடைய ஆற்றல், அதிகாரம், சிப்பத்துகள், தன்மைகள் எல்லாத்தையும் மிக அழகாக உறுதியாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த அறிஞரோட நீங்க பேசுறதுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவரோட கலந்துரையாடவோ விவாதிக்கவோ நீங்கள் தயாராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். உங்களுக்கு அக்கீதால தெளிவில்லை, உங்களுக்கு அடிப்படையில தெளிவில்லை. இதுல வேற பெரிய பெரிய பேச்சு. அவர்கள் அறிஞர்களா, மற்றவர்கள் ஜாகில்களா, மற்றவர்களுக்கு விளக்கம் பத்தலையா, அவங்களுக்கு தான் விளக்கம் தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி அணுகணும் என்று தெரியல, ஒரு ஹதீஸை எப்படி அணுகணும் என்று தெரியல, ஒரு அடிப்படை அக்கீதாவை எப்படி புரியணும் என்று தெரியல. இவர்கள் எல்லாம் சலஃபுகள். இந்த ஜாக் அமைப்பு உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய சலஃபு அமைப்புகள் அனைத்தும் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறார்கள், இந்த தரத்தில் தான் இருக்கிறார்கள். அரபு மட்டும் வரும் வாயில என்று பேசுவார்கள். அடிப்படை விஷயம் இல்லை, விஷயம் இல்லாதவர்கள். அடிப்படை விஷயம் இல்லை என்று விளங்குது. எனவே பொதுமக்களாகிய உங்களுக்கு கூறுகிறோம், இவர்களுடைய விஷயத்துல ஏமாந்துடாதீங்க. அவங்க கொண்ட கொள்கையில உறுதியும் இல்லை, அவர்களிடம் சத்தியமும் இல்லை, அவர்களிடம் தெளிவும் இல்லை. கலந்துரையாடவோ விவாதமோ அழைத்தால் வருகிறார்களும் இல்லை. அப்ப இவர்களுடைய நிலை என்ன? இவர்களை விட இந்த 21ஆம் நூற்றாண்டுல அசத்தியவாதிகள் யாராவது இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க. கொண்ட கொள்கையில உறுதி இல்லாத, அதை நிலைநிறுத்துறதுக்கு தைரியம் இல்லாத, அதை எடுத்துரைப்பதற்கு சக்தி இல்லாத
அடிப்படை அக்கீதால தெளிவு இல்லாத இது போன்ற உலமாக்களை வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய கொள்கை விஷயங்கள், சட்டதிட்டங்கள், மற்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு உங்களை முட்டாள்தனமாக வழிநடத்துகிறார்கள் என்பதை இந்த மறுப்பின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நாங்கள் சத்தியமான ஒரு கொள்கையை சொல்றோம், அடிப்படையான ஒரு தௌஹீத சொல்றோம். இந்த தௌஹீத நிலைநிறுத்துவதற்கு தயாராகவும் இருக்கிறோம். மாற்று கருத்து கொண்டவர்கள், பிற கருத்தில் இருப்பவர்களை விவாதிக்கவும் அழைக்கிறோம், கலந்துரையாடவும் அழைக்கிறோம், நட்பு ரீதியாகவும் தயார் என்கிறோம். விவாத களத்தினூடாக அழகான முறையில் அந்த விவாதத்தை நடத்துவோம் என்றும் அழைக்கிறோம். எதுக்கும் எதிர்த்தரப்பு தயார் இல்லைன்னா அவர்கள் அசத்தியவாதிகள் என்பது மிக தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. எனவே இந்த சலப்புகளை சார்ந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய தலைவர்களுடைய தகுதிகள், லட்சணங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக நம்முடன் கைகோர்த்துக் கொள்ளுமாறு அன்பாய் அழைப்பு விடுத்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.